ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் பற்றி இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமான 2 நியூஸ் ஓடிட்டுருக்கு. ஒன்று, நம்ம டீமோட ஹெட் கோச் ஸ்டீபன் பிளமிங்கை மாற்றிட்டு அவருக்கு பதிலாக இந்திய அணியோட முன்னாள் கோச் ராகுல் டிராவிட்டை உள்ளே கொண்டு வரலான்ற பிளான் பண்ணுறாங்களாம். இன்னொரு பக்கம் போன சீசனில் சொதப்பின ஒரு 5 முக்கியமான பிளேயர்ஸை மொத்தமாக டீம்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அது யார் யார், டிராவிட் வந்தால் சிஎஸ்கே எப்படி மாறும், இதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அப்படியே பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ராகுல் டிராவிட் மேட்டருக்கு வருவோம். நமக்கே தெரியும், கடந்த 2-3 சீசனாக சிஎஸ்கே நினைச்ச மாதிரி பர்ஃபார்ம் பண்ணல. பிளமிங்கோட சில முடிவுகளும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இதனால தான் கோச்சிங் சைடில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலான்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் யோசிக்கிறாங்க. இப்போதைக்கு ஒரு 3 கோச் பேரை டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க. அதில் முதல் இடத்துல இருக்கிறது நம்ம ராகுல் டிராவிட் தான். ஏற்கனவே இவர் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்கு கோச்சிங் பண்ணி அந்த டீமை சூப்பராக செதுக்கியிருக்காரு. நம்ம தலை தோனிக்கு அப்புறம் ஒரு டீமை கரெக்டாக வழி நடத்த ஒரு அமைதியான பக்குவமான ஆள் வேணும்னா அது டிராவிட் தான். இவர் மட்டும் சிஎஸ்கேக்கு வந்துட்டா அடுத்த சீசனில் நமக்கு கப் கன்ஃபார்ம் தோணுது. சரி, டிராவிட் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சீசன்ல சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண போற அந்த 5 பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்பென்சர் ஜான்சன். எல்லிஸ்க்கு அடிபட்டப்போ அவருக்கு பதிலாக தான் இவரை உள்ள கொண்டு வந்தாங்க. நல்லா பவுலிங் போட்டாலும் எல்லிஸ் அளவுக்கு டெத் ஓவரில் இவரால் விக்கெட் எடுக்க முடியல. அடுத்த சீசன்ல எல்லிஸ் திரும்ப வர்றதால இவரை ரிலீஸ் பண்றது கன்ஃபார்ம்னு சொல்றாங்க. அடுத்து 2வதும் 3வது யாருன்னா நியூசிலாந்தை சேர்ந்த மேட் ஹென்றி, அப்புறம் இன்னொரு நியூசிலாந்து பிளேயர். இவங்க 2 பேருக்கும் இந்த சீசன்ல பெருசா மேட்ச் விளையாட வாய்ப்பும் கிடைக்கல. கிடைச்ச சின்ன சின்ன வாய்ப்பையும் அவங்களால சரியா பயன்படுத்திக்கல. அதனால இவங்களையும் தூக்க போறாங்க. 4வதா பிரசாந்த் வீர். இவரை கடந்த ஏலத்துல ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து சிஎஸ்கே வாங்கினாங்க. ஆனா அந்த காசுக்கு ஏத்த மாதிரி இவர்கிட்ட இருந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வரல. அதனால இவரை இப்போ ரிலீஸ் பண்ணிட்டு மெகா ஏலத்துல கம்மி விலைக்கு திரும்ப எடுக்க ட்ரை பண்ணுவாங்க போல. கடைசி 5வது பிளேயர் யாருன்னா கலீல் அகமதுக்கு மாற்ற உள்ள வந்த குல்தீப் யாதவ் தான். இவரையும் சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மெகா ஏலத்தில் ஒரு தரமான டீமை ரெடி பண்ணதான் சிஎஸ்கே இந்த மாதிரி அதிரடி முடிவுகளை எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட கருத்து என்னன்னு சொல்லுங்க. ஸ்டீபன் பிளமிங் போயிட்டு ராகுல் டிராவிட் சிஎஸ்கே கோச்சே வந்தா நல்லா இருக்குமா? அப்புறம் இந்த 5 பிளேயர்ஸ் ரிலீஸ் பண்றது கரெக்டா இல்ல வேற யாரையாவது தூக்கலாமா? உங்களோட பதில கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.